ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். திருமணப் பிரிவு, நண்பர்கள் பிரிவு, உறவினர், குடும்பம் தனிமைப்படுத்தி மன உளைச்சல் தரும் கிரக அமைப்பு. இது நிறைய பேருக்கு லைஃப்பில் இருக்குது. ஆனால் இது கிரக அமைப்புனால தான் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த பிரிவுக்கு காரணம் என்னவோ அவங்க மேலே கோவப்படுவாங்க. அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணங்களை அவங்க அதையே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பிரிவை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இருக்கிற ஜாதகத்தில் இந்த அமைப்பை இவங்க தவிர்க்கவே முடியாது. திருமணங்கிறது பொருத்தம் பார்த்து தான் பண்ணுவாங்க. சில பேருக்கு வேணால் பொருத்தம் பார்க்காம காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அந்த காதல் திருமணம் பண்ணவங்க கூட சில பேர் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும். ஆனால் பொருத்தம் பார்த்து பண்ணவங்களுக்கு பிரிவு இருக்கும். அதே போல் காதல் திருமணம் பண்ணவங்களுக்கும் பிரிவு இருக்கும். அது அவங்க ஜாதகத்தில் அந்த பிரிவுங்கிற அமைப்பு, கிரக அமைப்பு இருந்தால் அது தவிர்க்க முடியாத விஷயங்கள் தான். இது போல் இந்த கிரக அமைப்புகள் ஒருத்தருக்கு வலுவாக பலமாக ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண பிரிவு, நண்பர்கள் பிரிவு, உறவினர் பிரிவு, குடும்பத்திலேருந்து தனிமைப்படுத்துறது, எப்போவுமே மன உளைச்சல் தந்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இப்போ திருமண பிரிவு நடக்கிறவங்களுக்கு நடக்குமா நடக்காதா, இந்த திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு இருக்குமா இருக்காதாங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னமே பார்த்து நம்ம ஜாதகம் பார்க்காமலே தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு பல நண்பர்களோட பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த ஜாதகர் நல்லவராக இருந்தால் கூட இந்த ஜாதகருக்கு நல்ல நண்பர்களே அமைய மாட்டாங்க. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. மோசடி பண்ணுறவங்க, அதே போல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க, இந்த மாதிரிலாம் அமையும். அப்போ தானே இந்த ஜாதகர் அவங்கள விட்டு பிரிய முடியும். இந்த மாதிரி நண்பர்கள் சரியாகவே அமைய மாட்டாங்க. அப்படிப்பட்டவருக்கு திருமணம் அமையும் போது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையும் அதே மாதிரியே அமைஞ்சிரும். அந்த திருமணம், நண்பர்கள் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் கலத்திரஸ்தானத்தை தான் பார்த்து சொல்கிறோம். அப்போ கலத்திரஸ்தானத்தில் பாதிப்பு அமைஞ்சிட்டாலே திருமண பிரிவு மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிரிவு மட்டும் இல்லை, நண்பர்கள் பிரிவும் நடக்கும். அதே போல் மற்ற மனிதர்கள்ட்ட தனிமைப்படுத்தும். பொதுவாக இந்த மாதிரி ஜாதகருக்கு குடும்பத்திலிருந்தே தனிமைப்படுத்தும். இப்போ குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தினா ஏதாவது ஒரு பிரச்சனைனால தனிமைப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூரில் போய் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, எல்லாருமே உறவினர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் சேர முடியாத அளவுக்கு வெளியூர்லேருந்து வர முடியாத இடத்துல இருப்பாங்க. சில பேர் வெளிநாட்டில் போய் இருந்துருவாங்க. வெளிநாட்டில் பழக்கமே இல்லாத மனிதர்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மிகப்பெரிய தனிமைப்படுத்துகிற அந்த அமைப்பு வந்துடும். இது மாதிரி சிலருக்கு அமைப்பு உறவுகளுக்குள்ள அதாவது பிடிக்காத உறவுகளாக சேரும். பிடிக்காத உறவுகள் இருக்கும்போது அந்த பிரிவுகள் ஈஸியாக, ஏன்னா பிடிக்கலை அப்படிங்கையில் அது பிரிவை ஈஸியாக கொடுத்துரும். அதனால் பிரிவுகள் அங்கே சுலபமாக நடக்கும். பிரிவுகள் நிச்சயம் நடக்குங்கிறத நம்ம அவருடைய கிரக அமைப்பை வச்சு சொல்லிடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்தவங்க மிகுந்த மன உளைச்சலில் இருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா இந்த இது கலியுகம்னு சொல்லுவாங்க. இந்த யுகத்தில் மனிதர்கள் எப்படின்னா எப்போவுமே ஒரு சந்தோஷமாக களிப்பாக எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறத விரும்புவாங்க, கூட்டமாக இருக்கிறத விரும்புவாங்க. ஆனால் இங்கே இது கலியுகத்துக்கு மாறான ஒரு உலகமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை நிலை அந்த மாதிரியே அமைஞ்சிரும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயம் முயற்சி பண்ணாலும் அதில் மிகப்பெரிய தோல்வியை தழுவிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. ஏன்னா
இது கலியுகங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு வந்து ஆசைகள் இருக்கும். எல்லா மனிதர்கள் போல எல்லா ஆசைகளும் இந்த உலக உலகியல் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்ற விடாது. அதில் வந்து அதிக தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு இருக்கும். அது அவங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த ஜாதகர் மேலே மற்றவங்க தவிர அதை சொல்லுவாங்க. இவர் சரியில்லைம்பாங்க. இல்லை, அவருடைய கிரக அமைப்பு அப்படி தான் வேலை செய்யும். அதே போல் அவருக்கு வந்து இப்போ கல்வியில் ஏதாவது தடை வந்துடும், கல்வி பிரச்சனை வரும். அப்புறம் கல்வி சரியில்லைன்னா வேலை தடை இருக்கும். வேலை தடை இல்லைன்னா திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். திருமணம் ஆகாது. திருமணம் நடந்தாலும் அந்த வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. இது மாதிரிலாம் அமைப்பு இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் நம்ம ஜாதகங்களில் பார்க்கும்போது இது கேது பகவான் தான். கேது பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுவோடு இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து கேதுவை போல தான் வாழ முடியும். தனிமைப்படுத்திடும். இப்போ ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு 50% உறுதியாக இருக்கும். மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தால் கூட 50% பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரிவுங்கிறது வந்து அதாவது திருமண வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். ஏன்னா கேது பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த கேதுவோட ஞானம் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து உலகியல் வாழ்க்கையோட கேதுவோட ஞானம் வந்து இது உலகியல்ங்கையில் இது ராகுவோட உலகம், இது கலியுகம். ஆனால் இங்கே வந்து இதுக்கு நேர் எதிரான கேதுவோட ஞான உலகத்தில் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த எண்ணங்கள் வந்து இங்கே பலிக்காது. இவங்களுக்கு எதிரானதாக இருக்கும். இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும். இதே போல் ஒருத்தர் எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அந்த லக்ன புள்ளி அவருக்கு கேதுவோட நட்சத்திரமாக அமைச்சிட்டாலும் இந்த அமைப்பு இவங்களுக்கு வந்துடும். அப்படின்னா மேச லக்னம், சிம்ம லக்னம், அதே போல் தனுசு லக்னம் இதில் லக்ன புள்ளி கேதுவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால இங்கே பிறந்தவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும். இது இல்லாமல் இந்த அமைப்போட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அமைப்பு என்ன அப்படின்னா கேதுவோட நட்சத்திரங்களில் அதிக கிரகங்கள் இருக்கிறது. கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இதிலே வந்து ஒரு 4 கிரகம் 3 கிரகம் அப்படி இருந்துட்டாலே அவங்க வந்து தனிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை போராட்டமாக தெரியும். இந்த உலகியல் வாழ்க்கையில் அவங்க அதிக கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இங்கே கலியுகம் அப்படிங்கையில் இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாமே அவங்களுக்கு வேறுபட்டவங்களாக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் அமையும். இவங்க எண்ணங்களுக்கு எதிரான எண்ணங்களில் உள்ளவங்க தான் அதிகம் பேர் இருப்பாங்க. இவங்க பழகக்கூடிய எத்தனையோ நம்பிக்கையான மனிதர்கள் கூட கடைசியாக இவங்களை ஏமாத்துகிற ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து இந்த கேதுவோட அமைப்பில் இருக்கிற ஜாதகருக்கு வந்துடும். இந்த கேதுவோட அமைப்பில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த ஜாதகங்களை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத இவங்க முழுவதும் தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா இந்த உலகியல் வாழ்க்கையில் இவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இது தெரியாமல் போயிடுச்சுன்னா, இப்படி ஜாதகத்தில் அமைப்பு இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சுன்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை ஆயிடுவாங்க. மன உளைச்சல் அதிகமாகும். இப்போ நண்பர்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்பிக்கை துரோகமோ இல்லை கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட அவங்க அந்த நண்பர்களோட ஏதாவது விரோதம் காட்டி போராடுவாங்க. ஆனால் இவங்க ஜாதக அமைப்பு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுலேருந்து விலகிடுவாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி கேதுவோட பலம் வாய்ந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா அவங்களும் இந்த அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை அவங்க
நல்லபடியாக அமைச்சுக்கலாம். எதையும் வந்து ஒரு பரந்த நிலையிலே யோசிக்கணும். ஏன்னா கேது வந்து குறுக்க நினைப்பார். ஏன்னா அவர் குறுகிய ஒரு எண்ணத்தை உடைய, அதாவது மற்றவங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறதுக்கான அமைப்பை உருவாக்குவார். அதை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி நம்ம இந்த ஜாதகங்கிறது அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஜாதகத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நிலையை அமைச்சுக்கலாம். அப்போ இந்த ஜாதக அமைப்பை வச்சே நம்ம வந்து வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை வந்து எப்படி நீக்கிறதுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கேது எந்த ஒரு கட்டத்தில் 12 கட்டத்தில் ஜாதகத்தில் இருந்தாலும், இப்போ 1ஆம் வீட்டில் இருந்தால், 2ஆம் வீட்டில் இருந்தால், 3ஆம் வீடு, இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் காரகத்துவம் இருக்குது. இந்த காரகத்துவங்கள் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும், உறுதியாக பாதிக்கப்படும். இப்போ லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகரே தனிமையை விரும்பக்கூடியவராக இருப்பார். 2ஆம் இடத்துல இருக்கா, அவருக்கு குடும்பம் பாதிக்கப்படும், தனஸ்தானம் பாதிக்கப்படும். அதே போல் 3ஆம் இடத்துல இருக்கா, சகோதரர்களால் நிச்சயம் பாதிப்பு இருக்கும். சகோதரர்களால் மன வருத்தத்தை அவருக்கு உண்டாக்கும். 4ஆம் இடத்துலேருந்து நான் வீடு வாகனம் இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருது. அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கான்னா நண்பர்கள், கலத்திரஸ்தானம் கணவன் அல்லது மனைவி, இப்படி பிஸ்னஸ் பார்ட்னரு, அதே போல் வாடிக்கையாளர்கள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த 7ஆம் இடத்தை வச்சு பாதிக்குது. இப்படி கேதுவினால் இருக்கிற பாதிப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அந்த பாதிப்பை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தினா அது நம்ம வாழ்க்கைக்கு சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா அவர் வாழ்க்கை நிலை வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா மன உளைச்சலை குறைச்சிக்கலாம். மன உளைச்சல் தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துறது. இப்போ சில பேர் வாழ்க்கை நிலையே ஜாதகம் பார்க்காமலே சொல்லலாம். தனிமையாக இருந்து ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அவருடைய வேலையில் தனியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இந்த இப்போ செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்கெல்லாம் கேதுவோட ஆதிக்கத்தில் உள்ளவங்க. அது ஜோதிடத்தில் எல்லாரும் அது யூனிஃபார்ம் வேலை, அது வந்து செவ்வாய் காரகத்துவம்னு தப்பாக சொல்கிறாங்க. அது கேதுவோட காரகத்துவம். கேதுன்னு வரும்போது தான் ஒரு 100 பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக வெளில உட்காந்துருப்பார். 100 பேர் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தனியாக உட்காந்துருக்காருல இவர் தான் கேது. இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. கேதுவை வச்சு கண்டுபிடிச்சி அவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருடைய லைஃப்பில் கேது ஆதிக்கம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம ராகு கேது வச்சு எல்லாத்தையுமே சொல்லிடலாம். இவருடைய வாழ்க்கை வந்து ராகுவாக இருக்கா கேதுவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலே அவருக்கு அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கவங்க 2 விதம்தான். ஒன்று ராகுவாக இருப்பாங்க, ஒன்று கேதுவாக இருப்பாங்க. ராகுவாக இருக்கவன் சுகபோகங்கள் அனுபவிச்சுட்டு சுகபோகத்தில் தான் இருப்பான். அவன் ஏழை பணக்காரனுங்கிறத தான் கிடையாது. அவனுடைய வாழ்க்கை நிலை வந்து சுகபோகமாக இருக்கும். கேதுவாக இருக்கிறவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, அவனுடைய நிலை வந்து எப்போ ஒரு மன உளைச்சல், கஷ்டம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், சிந்தனைகள் அதிகம், இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் 9 கிரகத்தில் ராகு கேதுவை மட்டும் வச்சு அந்த ஜாதகத்தை நம்ம சொல்லிடலாம். ராகு எங்கே இருந்தால் அந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும், அதே போல் கேது இருந்தால் அந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அவருடைய வாழ்க்கை நிலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.